तोपखाना रेजिमेंट 34 राष्ट्रीय राइफल्स. முகத்திற்கு நேராக குண்டு துளைத்த போதிலும் உயிரை துச்சமாக எண்ணி பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு இந்திய ராணுவத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 2024 டிசம்பர் 19ஆம் தேதி தேனி மாவட்டத்தை சேர்ந்த இந்திய ராணுவ வீரரான மீனாட்சி சுந்தரத்தின் வீரத்தையும் தைரியத்தையும் சோதித்த நாள் அது. ராஷ்டிரிய ரைபிள்ஸின் 34வது பேட்டாலியன் பிரிவில் பணியாற்றிய அவர் தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தின் கரடுமுரடான நிலப்பரப்பில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. அப்போது பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட கடுமையான மோதலின் போது தனது முகத்திலும் வலது தோளிலும் துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததில் மீனாட்சி சுந்தரம் காயமடைந்தார். ஆனால் சற்றும் பின்வாங்காமல் தனது தைரியத்தை வெளிப்படுத்தி தாக்குதலை தொடர்ந்த மீனாட்சி சுந்தரம் அங்கிருந்த பயங்கரவாதி ஒருவரை சுட்டு வீழ்த்தி ஆபரேஷனை வெற்றி பெற செய்ய உறுதுணையாக திகழ்ந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வீரதீர செயலை பாராட்டும் வகையில் இந்திய ராணுவ விருதுகளில் 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் மீனாட்சி சுந்தரம்.